பேர் நம்புவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், V4க்கு இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்றான். இந்த இப்படி இருக்க இண்டிகேட்டரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இப்படி இருக்க இண்டிகேட்டரை மாட்ட போகிறோம். பார்த்துட்டே இருங்க எப்படி மாட்டோம்னா. ஃபஸ்ட்டு இந்த சைடு டோராக கழிக்கோங்க. இந்த சைடில் ஒரு 4 எல்கி ஸ்க்ரூ வரும், அதை கழிக்கோங்க. அடுத்து முன்னாடி 2 சாணி மாட்டை வரும், அதையும் அந்த வீல்கிட்ட இருக்கும். அதில் ஒன்று முன்னாடி ஹெட்லைட்டு கீழே ஒரு பல்பு இது இருக்கும் ஸ்க்ரூ. அது 2 3 4 ஸ்க்ரூ தான் வரும் மொத்தத்துக்கு. இது பண்ணிட்டு உள்ள இண்டிகேட்டரில் வந்து 14 mm போல்ட் ஒன்று வரும், அதை கழட்டி தூக்கி போட்டு ஒயர் வந்து ஓட்ட வச்சுருப்பாங்க. அதே இது மாதிரி டேப் சுற்றி இருக்கும், அதை அழுங்காமல் அப்படி பூ மாதிரி பிரித்து எடுத்துருங்க. இப்போ தான் பிரித்து விட்டுருக்கோம். 2 கலரை வந்து கரெக்டாக கொடுங்க. மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் சரியாக வேலை செய்யாது, பார்த்துக்குங்க. அப்படியே அந்த இண்டிகேட்டரை உருவிட்டோம். அடுத்து இந்த ஆன்லைனில் வாங்கின இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ தான் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த புது இண்டிகேட்டரு. நியூ V3யில் இருக்க மாதிரி வந்து நியூ மாடலாக மாட்டோம் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. V4ல் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு மாதிரி இருக்கும் இண்டிகேட்டரு, ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த லுக் வந்து பிடிக்கலன்னு சொன்னார் ஓனரு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். அதை எடுத்து உள்ளே போட்டு உள்ளே போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிங்க. இப்போ தான் உள்ளே போட்டிருக்கோம். உள்ளே போட்டு இப்போ தான் நட்டை எடுத்து போட்டு டைட் பண்ணுறோம். கரெக்டாக பூ மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் டைட் வச்சிங்கன்னா கட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவலாக டைட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக மாட்டியாச்சு. இந்த சைடு எப்படி மாட்டணுமோ அதே மாதிரி கலட்டின மாதிரியே ஃபுல்லாக பாடியை மாட்டிடுங்க. இப்போ இண்டிகேட்டர் செக் பண்ணி பார்க்குறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னா லுக்கு. ஃபஸ்ட்டு இருந்த லுக்கும் இப்போ இருக்க லுக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், பாட்டாஸாக இருக்குது. உங்கள் வண்டிக்கு இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள்.